உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்காவினுடைய 469வது கந்தூரி விழாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏற்பாடுகள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பது குறித்து நாகூர் கலிஃபாவிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். இந்த இதனை நீங்கள் படிச்சீங்களா? இதற்கு உங்ககிட்ட ஏதாவது விளக்கம் இருக்கா? அதாவது நீங்கள் இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்டது நாகூர் தர்காவுடைய கந்தூரியை பற்றி மக்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கீங்க, இது எப்படி பாரம்பரியங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டீங்க. இருந்தாலும் இதை பற்றி நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதில் நானும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நபராக நிர்வாகத்தில் ஒரு கலிஃபாங்கிற முறையிலையும் ஒரு ட்ரஸ்டிங்கிற முறையிலையும் இதுக்கு நான் விளக்கம் கொடுத்து தான் ஆகணும். மொத்த வருமானம் எவ்வளவு? அந்த வருமானம் முறைப்படி செலவிடப்படுதா? தர்காவுடைய வருமானங்கிறது ஆண்டுக்கு சுமார் 6 கோடி. ஆடிட்டிங்கில் 9 கோடின்னு காமிச்சிருக்கீங்களா? அதாவது 6 கோடி. அதுக்கப்புறம் சிஎம் எங்களுக்கு நிதி கொடுத்தது ஒரு 2 கோடி மராமத்து பணிக்காக தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஒரு 2 கோடி கொடுத்துச்சு. அதை தர்காவுடைய ஆடிட்டிங் படி நாங்கள் பாரம்பரியமாக, அதாவது தர்காவுடைய ஸ்கீம் என்ன சொல்லப்படுதுன்னா, தர்காவுடைய செலவுகள் போக மீதியை பிரித்து கொடுக்கணுன்னு சொல்லப்படுது. அதுபடி நாங்கள் நிர்வாகம் பண்ணி அதுபடி நிர்வாகம் நடந்திருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா? அதை நம்ப சொல்கிறீங்களா? எப்படி சொல்கிறீங்க? நிர்வாகம் நடந்திருந்தால் அங்கே அடிப்படை வசதிகளே இல்லை அப்படின்றது ஒரு ஆதாரபூர்வமான விஷயமா இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடிப்படை வசதிகள், செய்ய வேண்டிய வசதிகள் இன்னும் நிறைய இருக்குது. சொல்லப்போனால் கழிவறை வசதி, குடிநீர் வசதி, மக்களுக்கு இன்னும் போக்குவரத்து வசதி, இன்னும் நிறைய வசதிகள் செய்ய வேண்டியது இருக்குது. எங்கள் தர்காவில் ஒரு சில குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இது இத்தனை வருஷமாக இல்லை, கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு பயங்கரமான குழப்பங்கள் வந்திருக்கு. எங்களுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் படி நாங்கள் நடந்துக்கிட்டோம். இல்லை, இதை பற்றியான விளக்கத்தை நீங்கள் முன்னாடியே ரொம்ப விளக்கமாக எனக்கு சொல்லிட்டீங்க. இல்லை, அதில் தான் ஒரு தொடர் இருக்குது. அந்த ஸ்கீமில் 8 ட்ரஸ்டி இருக்குது. அந்த 8 ட்ரஸ்டிஸில் 8ஆவதாக ட்ரஸ்டியாக இருக்கிறவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்காக பல பேர் தான் வாரிசுன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. எங்கள்கிட்ட மனு கொடுத்தாங்க. நாங்கள் யார் வாரிசுங்கிறத உரிமையியல் நீதிமன்றம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்தில் உள்ள சப்கோர்ட்டுக்கு நாங்கள் அனுப்பி வச்சோம். அதில் போய் எல்லோரும் வழக்கு பதிவு பண்ணாங்க. அதில் ஒரு 4 பேர் மட்டும் சென்னை உயர்நீதிமன்றம் போய் ஒரு மீடியேஷன் ஒன்று பண்ணிக்கிட்டு அது மூலியமாக வந்தாங்க. அது எங்களுடைய ஸ்கீமுக்கு எதிரானது. 8ஆவது ட்ரஸ்டிக்கு யார் வாரிசோ அவங்கள ஒரு ஆள் தான் வரணுமே தவிர மீடியேஷன் பண்ணி அவங்க உள்ளே வந்துட்டாங்க. மீடியேஷன் பண்ணி தர்காவுடைய, அதாவது அதில் எப்படின்னா நீதிபதிகள் அவங்கள்ட்டெல்லாம் இவங்க வக்குஃப் வாரியம் எல்லாத்தையும் இந்த 8ஆவது ட்ரஸ்டிக்கு போட்டி போட்டாங்கள்ல, அவங்கெல்லாம் முறையிட்டது எப்படின்னா, தர்கா நிர்வாகம் அடஹாக் போர்டுகிட்ட போயிடுச்சு. எங்கள் தர்காவுடைய, அதாவது அதில் இந்த மீடியேஷனில் போட்ட ஒரு ஆள் தான் வழக்கே போட்டது. தர்கா ட்ரஸ்டிகள் எல்லாரும் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டது அவர் தான். அந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து திருடுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் அவர் தான். எங்கள் 8ஆவது ட்ரஸ்டியாக எங்கள் அப்பாவை, அது காமில் சாபுங்கிறவரை போடுங்க, அவர் போட்டு தான் நீங்கள் எலெக்ஷன் நடத்தணும், மேனேஜ் ட்ரஸ்டி எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது எப்படி இருக்குண்டா, எனக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் இந்தியாவில் தேர்தல் நடத்தக்கூடாது. இது எப்படி சாத்தியமாகும்? நீங்கள் 8ஆவது ட்ரஸ்டி யாருங்கிறத உங்கள் கோர்ட்டில் முடிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் சேர்த்துக்க போகிறாங்க. அது இல்லாண்டா 7 ட்ரஸ்டியை வச்சு இந்த தர்கா நிர்வாகம் ரன் பண்ணணும். அது எல்லாமே இந்த மேனேஜ் ட்ரஸ்டி எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே வாங்கி அதுக்கு நாங்கள் தர்கா சார்பாக போய் அந்த நேரத்தில் தான் வாட் தர்காவில் என்ன நடக்குது, தர்கா சார்பில் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, வழக்குகள் அப்படின்னு வந்தால் செலவீனங்கள் உங்களுடைய கை காசில் செலவு பண்ணுறீங்களா, இல்லை மக்களுடைய உண்டியல் காசுல செலவு பண்ணுறீங்களா? மக்களுடைய உண்டியல் காசு தான். தர்காவுடைய பணத்தை எடுத்து தான் வழக்குகள் செலவு பண்ணுறோம். ஒரு தனிநபர் வழக்குக்கு நீங்கள் அந்த மாதிரி எடுக்கக்கூடியது அது இயல்பானது. அடிப்படை உங்களுடைய ஸ்கீமில் இருக்குன்னு நீங்கள் முன்னாடியே ஒரு ப்ரீஃபை சொன்னீங்க. உங்கள் ஸ்கீமில் தான் இருக்குது. அன்றாட, அதாவது முக்கியமான தேவைகள் பூர்த்தி செய்த பிறகு மிச்சம் இருக்கக்கூடியது உங்களுடைய குடும்பத்தாருக்கு, அதாவது எத்தனை பரம்பரைகள் அந்த இவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் அதில் இருக்குது. அந்த பைலால வழக்குகள் வரும்போது நீங்கள் அதிலிருந்து எடுத்து செலவு பண்ணலாம் அப்படின்னக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் அந்த பைலால, அதாவது நாகூர் தர்காக்கு வழக்குன்னு சொல்ல தர்கா நிர்வாகம் இது குடும்ப சண்டை தானே. இது நீங்கள் எப்படி நாகூருடைய இப்போ வேற தர்கால இருந்து நம்ம தர்காவை
ஒரு அட்டாக் பண்ற மாதிரியோ இல்ல வேற விஷயத்த உரிமை மீறல் ஒரு பிரச்சனை கொண்டு வரும்போதோ ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயங்களுக்காகவோ கொண்டு வரும்போது நீங்கள் தர்கானுடைய ஒரு வருவாயை எடுத்து நீங்கள் செலவு செய்வதுன்றது இயல்பு நிர்வாகத்துல. இங்கு நீங்க சொன்ன ஹிஸ்டரி வச்சு தான் நான் கேட்கிறேன். நீங்க பாரம்பரியம் மிக்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் மட்டுமே அந்த நிர்வாகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டுமே தான் அதுல இருக்கு, பரம்பரையாக. அதை மக்களுடைய உண்டியல் பணம், ஒவ்வொருத்தவங்களுடைய நேர்த்திக்கடனுடைய பணத்தை எடுத்து கூட்டுக்கு செலவு பண்ண அப்படின்றது எப்படி மக்கள் ஏற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேட்குறது நியாயமான கேள்வி, கரெக்டான கேள்வி. அதே நேரத்தில் வழக்குண்டு நாங்கள் போடலை, வேறு தனிநபர் ஒரு ஆள், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல தனிநபரில் உங்களில் ஒரு ஆள் போடுறாருல, அப்போ தர்காவுடைய ஸ்கீமை பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் போய் தர்காவில் வழக்கு போட்டு சொல்ல என்ன தீர்ப்பாயிடுதுன்னா, தர்காவில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் அவர் போட்டி போடுறாரு, அந்த போட்டியில் எங்களை எல்லாம் திருடன்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு, வழக்கு பதிவு பண்ணுறாரு, எல்லாத்தையும் பண்ணதுக்கு பிறகு அந்த ஜட்ஜி என்ன பண்ணுறாங்க, நீதிபதி இவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம், இந்த ஆலயத்துக்கு வந்து நீதிமன்றம் வரைக்கும் வரணுமா உங்களுக்குள்ளே, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரியே தான் ஜட்ஜி கேட்டாப்புல கேட்டு இந்த மாதிரி நீங்களே இது பண்ணிக்க கூடாதான்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ட்ரஸ்டீஸையும் இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சேம்பரில் கூட இன்டர்வியூ பண்ணி அதுக்கப்புறம் வந்து சொல்ல ஒவ்வொரு ஆள் முன்னுக்கு பின் முரணாக சொல்ல வாட் என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அட்ஹாக் போர்டை வந்து ஹைகோர்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ரிட்டையர்டு ஜட்ஜிங்க ரிட்டையர்டு ஐஏஎஸ் 2 பேரையும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இது அப்பாயின்மெண்ட் பண்ண வச்சது யாருண்டா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தனிநபருக்கு பதவி இல்லைன்னு அவர் தர்கா பேரில் போட்டதுக்காக நாங்கள் தர்காவை எப்படி நாங்கள் விட முடியும்? இன்னைக்கு முழுசா விட்டுட்டு தானே இருக்கீங்க. அந்த 4 பேர்கிட்டே மொத்தமாக ஒப்படைச்சிட்டு அந்த 4 பேர் தாண்டி காரணம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நாங்கள் தர்காவை காப்பாற்றுறதுக்காக போனோங்க. போசல்ல இந்த அட்ஹாக் போர்டு வந்துட்டாங்க. அட்ஹாக் போர்டு வந்து உங்களுக்கு 2016 டேக் ஓவர் பண்ணி அவங்க நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நோ ட்ரஸ்டீஸ், புரியுதா இல்லையா? தர்கா நிர்வாகத்தில் ட்ரஸ்டீஸ் இல்லாமல் அட்ஹாக் போர்டு வந்து 4 மாதம் வந்தவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து திரும்ப இடையில இந்த தனிநபர் நான் சொல்கிறேன்ல, இந்த மீடியேஷனில் வந்தாங்கல்ல, இவங்களில் வந்து ஒரு ஆள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வழக்கு போட எப்படின்னாக்கா அது அப்படியே நீண்டுக்கிட்டே போனது. அது பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் ஆகி 2019 இவங்க மீடியேஷன் பண்ணிட்டு வர்றாங்க. நாங்கள் சொன்னோம்ல யார் ட்ரஸ்டின்னு போயிட்டு வாங்கன்னு, மீடியேஷன் பண்ணிட்டு வந்தோடனே மறுபடியும் அந்த மீடியேஷன் வந்தாங்கல்ல, மீடியேஷன் வந்தோடனே அந்த மீடியேஷனில் ட்ரஸ்டிஸ்க்கு உரிமையை கேட்டு போராடுறாங்கல்ல. இப்போ மீதி பேர் இவங்க 4 பேர் அல்லாமல் இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேரில் ஒரு ஆள் போய் டிவிஷன் பெஞ்சில் ஸ்டே எடுத்துகிட்டு வராங்க. ஸ்டே எடுத்துகிட்டு வந்தோடனே மறுபடியும் இந்த அட்ஹாக் போர்டு கண்டினியூ பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ட்ரஸ்டியாக வந்ததுக்கு பிறகு ஸ்டே எடுக்கிறாங்க. அட்ஹாக் போர்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க. அட்ஹாக் போர்டு கண்டினியூ பண்ண இவங்களுக்கு எப்படி போயிடுச்சுன்னா, எல்லா ட்ரஸ்டீஸ் இன்க்ளூடிங் நான் எல்லாருமே வந்து ட்ரஸ்டியாக இல்லாமல் நாங்கள்லாம் இருக்க சொல்ல இதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, நாங்கள் வந்து எங்களையும் உள்ளக்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா நாங்களே உங்களுக்கு போராடி வாங்கி தர்றோம். அதாவது திருடுன்னு சொன்னது அவங்க தான், வழக்கு போட்டது அவங்க தான், எல்லா ட்ரஸ்டையும் ஊழல் பண்ணுறாங்கன்னு போட்டது அவங்க தான். எங்களையும் சேர்த்துக்கிட்டா நாங்கள் மீட்டு தர்றோன்னு சொல்லிட்டு, அதாவது எங்களையும் சேர்த்துக்கிட்டா மீன்ஸ் இந்த டீலில் நான் ஒரு ஆள் மட்டும் கிடையாது, மற்றபடி 6 ட்ரஸ்டீஸும் நிற்கிறாங்க. 6 ட்ரஸ்டீஸும் இந்த மீடியேஷன் பண்ணிட்டு வராங்க. நான் 4 பேருக்கு அவங்க மீடியேஷன், அதாவது ஒரு மீடியேஷன் பண்ணுறீங்க ஒரு ஹைகோர்ட்டில் போட சொல்ல வக்குப் வாரியத்துக்கு எப்படின்னா தப்பாக சொல்லி எப்படின்னா, அந்த அட்ஹாக் போர்டு வந்து திருடுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, எங்கள் தர்காவை வந்து அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க, எங்கள் தர்காவை எங்கள்கிட்ட மீட்டு கொடுங்க, நாங்கள் தான் நாவூர் ஆண்டவர பேரப்பில்லை, மீட்டு கொடுங்க இப்படி சென்டிமெண்ட்டாக இப்படி பேசல. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, வக்குப் வாரியமும் சரி நீதிமன்றம்னா, ஏன் நீங்கள் உங்களை அட்ஹாக் போர்டு ஏன் நீங்கள் இருக்கிறீங்க, இவங்க தர்காவை இவங்கள்ட்ட கொடுத்துடலாமே. நான் என்ன அப்பவும் வக்குப் வாரியத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுங்க, எங்கள் 7 பேர்கிட்ட கொடுங்க, 8வது ட்ரஸ்டி யாருங்கிறது நீதிமன்றம் முடிவு பண்ணி யார் ஒருத்தவங்க வந்தாலும் நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு யார் வாரிசுன்னு வர்றாங்களோ அவங்கள 8வது ட்ரஸ்டியாக சேர்த்துக்குவோங்கிறது தான் உண்மை. ஆனால் எப்படின்னா, நீங்கள் கேள்வியை அப்படியே திசை திருப்பி வேற இடத்துக்கு பொறுமையாக தள்ளிட்டு போகிறீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, ரொம்ப ரொம்ப நிதானமான ஒரு கேள்வி என்னன்னா, நீதிமன்றம் என்பது நீங்கள் வழக்கு பதிவு செய்கிறீங்க, வழக்குக்கு இங்கே உண்டியலில் வரக்கூடிய காசை எடுத்து செல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நியாயமாக இருந்துச்சு. அதாவது நாங்கள் தர்காவை மீட்பதற்கும் எங்களுடைய உரிமையை காத்தாதான் அந்த தர்காவை நம்ம வந்து பாதுகாக்க முடியுன்றதுக்காக எடுத்து செலவு பண்ணது நியாயமானது. ஆனால் இதில் என்ன கேள்விக்குறினா, இவங்க எல்லாருமே மாற்றான ஆட்கள் கிடையாது, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். சித்தப்பா, பெரியப்பா,
அத்தைமார்கள் மாமன் இந்த குடும்பத்தை சார்ந்த இதை உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ரொம்ப இயல்பா முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த காம்ப்ளிகேஷனா நீங்க கொடுத்து மக்களுடைய பணம் ஏன் விரயமாச்சுன்றதான் என்னோட கேள்வி. அதாவது மீட்டு தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வழக்கு போட்டாங்க. எதுக்கு இவ்வளோ சுத்து சொல்கிறேன்டா, அந்த மீட்டு தர்ற இடத்துல வந்து அடஹாக் போர்ட்லேருந்து மீட்கிற இடத்துல வந்து மீதி 6 ட்ரஸ்டிஸும் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் 7 பேர்கிட்ட கொடுத்துருங்க, யார் போராடி வரணுமெண்டா அன்னைக்கே முடிஞ்சிடும். எங்கள்கிட்ட கொடுத்துருந்தா 7 பேர்கிட்ட கொடுத்துருந்தா 8வது யாருன்னு போராடி வந்தால் அன்னையோட முடிஞ்சு அவங்களுடைய சொந்த இதுக்கு அவங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னையோட தர்கா செலவு முடிஞ்சிருச்சு. நான் சொல்கிறது 2019. இப்போ இன்றைக்கி 2025, 6 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் தர்காவுடைய பணம் சொல்லப்போனால் விரையாமல் தான் ஆகிட்டு தான் இருக்குது. 3 வருஷம் தர்கா நிர்வாகம் கையில் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வருஷம் அவன் தனிப்பட்ட செலவு. இந்த 6 ஆண்டுகளில் 3 ஆண்டுகள் வந்து இப்போ தர்கா செலவு தான், தர்கா காசு தான் விரயமாகிட்டே இருக்குது. நீதிமன்றத்துக்கு அவ்வளோ விரயமாகுது, எல்லாம் செலவு அதிகமாகுது. ஃபுல்லாக மக்கள் பணம் தான். நீங்கள் சொல்கிறது 100% நியாயமான கேள்வி. அந்த தர்காவை மீட்டு கொடுக்கறதுக்கு எல்லாரும், அதாவது இவங்க மீட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆக்சுவலி நடந்ததுனால எல்லா ட்ரஸ்டீஸும் இந்த மீடியேஷன் குரூப்பும் இருந்தாலும் பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணது போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ். உங்களுடைய வழக்கை நீங்கள் பார்த்தீங்களே தவிர அடிப்படை தேவையான தண்ணீர், கழிப்பறை வசதி, கழிப்பறைக்கு கதவு கிடையாது, ஆண்களுக்கு கழிப்பறையே கிடையாது, இப்படி ஒரு சூழலை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கீங்க. ஏன்னா சமத்துவமான ஒரு இடம் அது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே வரக்கூடிய ஒரு சமத்துவமான தர்கா அது. அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு கழிப்பறையே கிடையாது. நீங்கள் அடுத்து ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்றீங்க? பக்கத்தில் மசூதி இருக்காங்க போகணுன்றீங்க. ஹிந்துஸையும் கிறிஸ்டின்ஸையும் நீங்கள் உள்ள அனுப்புவீங்களா? இந்த தர்காவுடைய முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி கழிப்பறை வசதி, அடிப்படை வசதி எல்லாம் செய்கிறதுக்கு இந்த சண்டையே சரியாக இருக்க, இந்த சண்டையே சரியாக இப்படியே ஓடிட்டு இருக்கு தவிர தர்காவுடைய முன்னேற்றத்தினுடைய கவனம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் கந்தூரிக்கு வந்திருக்கீங்க. இத்தனை ஆண்டு காலம் பழமை வாய்ந்த இதுக்கு கந்தூரி நீங்கள் வந்து சொல்லும் போது நான் 469 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றீங்களே தவிர 300 ஆண்டுகளுக்கு பின்னாடி தானே தர்கா இருக்கு. இதை ஏன் பார்க்க மாட்டீங்க? இதை பார்க்கறதுக்கு ஏன் வந்து உட்காந்து பேசி அந்த பிரச்சனையை முடிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் இதை அப்படியே கொண்டு போக போறீங்களா? இதில் வந்து நான் தான் இந்த பாரம்பரியத்தையும் இந்த ஸ்கீம் படி நடக்கணும், தர்காவுடைய பணம் விரயமாகுதுன்னு சொல்லிட்டு நான் தான் வக்குஃப் வாரியத்தை அணுகியிருக்கேன். இந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் சொன்ன இந்த குற்றச்சாட்டுலாம் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் எனக்கும் மனசில் உறுத்தி நான் ஒரு ஆள் தான் ஃபைட் பண்ணுறேன். வக்குஃப் வாரியத்துக்கு மனு கொடுத்துருக்கேன். நிதி மோசடி, நாகூர் தர்கா பாரம்பரியத்தில் குறுக்கீடு, அதே மாதிரி நீதிமன்ற உத்தரவுகளை மீறி நடக்கிறாங்க. இந்த மீறி நடக்கிற வசதி தான் ஒரு வழக்கு உழுவுது, அதனால தர்கா காசு விரயமாகுது. இது பார்த்தீங்கன்னா இந்த மீடியேஷனை காப்பாற்றுறதுக்காக நடக்குது. மொத்தத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அடிப்படை வசதிகளோ மக்களோட தேவையோ ஆன்மீக இதோ எதையுமே பார்க்காம இந்த 4 பேர் 7+, அதாவது இந்த 7+4 இந்த மீடியேஷன் குரூப்பை வந்து ட்ரஸ்டிகளை காப்பாற்றணும். அதாவது அதில் தன்னையத்தானே எல்லாம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு மொத்தத்தில் நிறைய ஒரு தர்காவுடைய பணம் விரயமாகுது. இதெல்லாம் எதிர்த்து வக்கு போர்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனா தான் இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஸ்கீமுக்கு எதிராகவும் நிதி மோசடி நடக்குதுன்னு வழக்கு நான் தான் பதிவு பண்ணிக்கிறேன். தர்காவுடைய கலிஃபா, தர்காவுடைய ட்ரஸ்டிங்கிற முறையில். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல இது இப்போ தொடருமான்னு கேட்டிங்கல்ல, நான் ஒரு ஆள் தான் ஃபைட் பண்ணுறேன். இதில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது அந்த கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய கடைகளாக மாற்றுறது, அதாவது வணிக வளாகம், ஐடி மாதிரி, எக்ஸாம்பிள் கார்பரேட் மாதிரியான ஒரு சூழல் நாகூர் இடத்த மாறுது அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு புகார் இப்போ எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆன்மீக தலத்தில் செருப்பு விடுறதுக்கு காசு, டாய்லெட் போடுறதுக்கு காசு, ஓகேங்களா? டாய்லெட் போனால் அங்கே சுத்தமாக இருக்குன்னா இருக்காது, கதவு வேற உடஞ்சிருக்கும். நான் எல்லாமே ஆதாரப்பூர்வமாக வச்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். இது நான் வெளியிட்டிருக்கிறது 2 பேப்பர் தான், 234 பக்கம் பேப்பர், தெளிவாக கிளியராக எடுத்து வச்சுட்டு தான் நான் உங்களை கேள்வி கேட்குறேன். நான் அதனால தான் எதுவும் சொல்லலை உங்களை. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் கலந்துக்கணும். ஏன்னா பதில் சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் எல்லாரும் இருக்கீங்கன்றது தான் நான் அணுகியிருக்கேன். போன வாரம் நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவு மாநில தலைவருடைய ஒரு இது வெளியிட்டிருந்தேன். அதுலேயும் அவரும் கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறார். அவரும் நீதிமன்றம் தான் சொல்றாரு, நீங்களும் நீதிமன்றம் தான் சொல்றீங்க. இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி இருந்து பொதுமக்களுக்கான விடிவு காலம் இதுல புறக்குமா புறக்காதா?
பிறக்கஞ்சி தமிழக அரசு இதில் தலையிடுன்னு வக்குஃப் வாரியத்தை தான் இப்போ கண்ட்ரோல் வந்து தர்கா வந்து அதாவது எங்களுக்கு ஸ்கீம் கோர்ட்டாக வக்குஃப் வாரியமாங்க சொல்ல இன்றைக்கி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து வக்குஃப் வாரியம் அதாவது கவர்ன் பண்ணுற அதாவது நிர்வாகம் நாங்கள் பண்ணாலும் எங்கள் நிர்வாகத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஸ்கீமில் எப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்கீம் நீதிமன்றம் எங்களுக்கு நாகப்பட்டினம் உயர் நீதிமன்றம் இப்போ வக்குஃப் ஆக்ட் வந்து வச்சு வக்குஃப் வாரியம்னு சொல்லிட்டு தீர்ப்பாயிடுச்சு அது இருக்குது. அதை எதிர்த்து மேல்முறையீடு இப்போ தர்கா நிர்வாகத்தில் போகிறாங்கங்கிறது அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். மொத்தத்தில் இப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி வழக்குன்னு லட்சக்கணக்கான ரூபா வந்து போய்கிட்டே இருக்குது வழக்கு. நீங்கள் வழக்கு ஹிஸ்ட்ரி மட்டும் இதெல்லாம் சொல்லித்தான் நான் தோராயமாக சொல்லுங்களேன். மொத்தமாக எத்தனை வழக்கு வந்து நாகூர் தர்காவினுடைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எத்தனை வழக்குகள் இருக்கு? தோராயமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு ஆட்களையும் வச்சு இவங்க தான் கிரியேட் பண்ணுறது. ஒவ்வொரு ஆட்களையும் வச்சு சொல்லப்போனாக்கா தர்கா சம்மந்தப்பட்ட ஒரு 15-20 வழக்கு இருக்குஞ்சி. அதில் விரைவான பணம் தர்கா தரப்புல இருந்து, ஏன்னா உங்ககிட்ட ஆடிட்டிங் ரிப்போர்ட் இருக்கும், ஏன்னா நீங்கள் 8 பேரில் ஒரு ஆள், அதுவும் வந்து நீங்கள் சொன்ன பாரம்பரியத்தில் முதல் ட்ரஸ்டியே நீங்கள் தான். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட ஆடிட்டிங் காப்பி இல்லாமல் இருக்க போகிறது இல்லை. அதில் சொல்லுங்கள், ஏன்னா நான் அதெல்லாமே படிச்சுட்டேன், அதனால தான் நான் உங்களுக்கு கேட்குறேன். உங்கள் வாயினால சொல்லும்போது 15 லட்சத்துக்கு மேலே இருக்குஞ்சி. 15 லட்சம் 23 லட்சம் இருக்கலாம். உங்களுடைய அந்த நிர்வாகத்தில், குறிப்பாக தர்காவினுடைய நிர்வாகத்தில் ஊழலினுடைய உச்சவத்துக்கு போனதற்கு ஒரு அடையாளம் அதில் இருக்குது. அதை வந்து எந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது நாகப்பட்டினத்துலேருந்து தனியாக ஒரு ஃப்ளைட்டோ இல்லை வந்து பறக்கும் காரோ, டெஸ்லா இப்போ வெளியிடுறதா சொல்கிற அந்த பறக்கும் கார் கொண்டு போனால் கூட எவ்வளோ செலவாகும் நீங்கள் நினைக்கிறீங்க? 2 லட்சம் ரூபாய் ஆடிட்டிங்கில் காட்டுறாங்க. நாகப்பட்டினத்துலேருந்து சென்னைக்கு வந்ததாகவும் சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் போனதாகவும் 2 லட்சம் ரூபா வாய் கூசாமல் கணக்கு காமிச்சு வச்சுருக்காங்க. இதில் ஒரு உண்மையை சொல்லவா? சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற இந்த சென்னைக்கு, நாகூரிலேருந்து சென்னைக்கு நீதிமன்றத்துக்கு வழக்குக்காக சென்னை வந்ததுக்கு 2 லட்ச ரூபா, வண்டி வாகனத்துக்கு நாகூர் டு சென்னை வந்ததுக்கு 2 லட்ச ரூபா போட்டதை அந்த பேப்பரை வெளியாக்கி வக்கு போர்டில் வந்து புகார் கொடுத்ததே நான் தான். எப்படி? அப்போ வக்கு வாரியம் சரியாக செயல்படலையா? இந்த விஷயம் வக்கு வாரியத்திட்ட நான் கொடுத்து வக்கு வாரியத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்களா? வக்குஃப் வாரியத்தில் கொடுத்துட்டேன். வக்குஃப் வாரியத்திட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கி அதில் இட்காட்டு நிறுவனத்துக்கு வக்குஃப் வாரியம் பரிந்துரை செய்யப்பட்டது. எப்போ? 2023 நீ 2025 ஆச்சு. இட்காட்டு நிறுவனமும் வரல, வக்குஃப் அறிக்கையும் தாக்கல் பண்ணலை. ஏன்னா நான் தாஞ்சி புகார் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஊழல், இந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்தது நான். தர்காவுடைய நாகப்பட்டினத்தில் உள்ளூர் வண்டி வாடகை 75,000. உள்ளூர் வண்டி வாடகை எத்தனை? உள்ளூர்னா எப்படி? நாகூர் நாகப்பட்டினத்துக்கு வண்டி வாடகை 75,000. இன்னும் வந்து இன்னும் ஊழல்களை நான் வந்து சொல்லிக்கிட்டு போவேன். நீங்கள் சொன்னீங்கல்ல முற்றுப்புள்ளி நாகூர் ஆண்டவருடைய பணங்கள் விரயமாகுதுன்னு. இதுக்கு தமிழக அரசு தலையிட்டு வக்குஃப் வாரியம் தலையிடுனுஞ்சி. ஏன்னா எங்களுடைய இப்போ கண்ட்ரோல் வக்குஃப் வாரியத்தில் இருக்கல. இப்படியே கேஸுன்னு போயிட்டு இருந்தால் வக்குஃப் வாரியம் தலையிடுன்னு. ஏன் தலையிட மாட்டேங்க? தலையிடுனுங்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம். அந்த வழக்கு போட்டாலும் வக்குஃப் வாரியத்துக்கு தான் டைரக்ஷன். அதை துறை சார்ந்த சிறுபான்மை துறை அமைச்சரை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? இதற்கான தீர்வு வந்து வேணும் அப்படின்றத முதல்வரை சந்திக்கிறதுக்கான தனி சந்தனக்கட்டை வாங்கணும்னா நீங்கள் முதல்வரை சந்திக்கிறீங்க. அது வந்து அவருடைய ஆண்டவருடைய, அது அரசாங்கம் சரியான மதிப்பீட்டை சரியான முறையில் எப்போவுமே பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கூட இந்த புகாரை சொல்லி பேசுறதுக்கோ மனு கொடுக்கறதுக்கோ யாரும் போனதா இது வரைக்கும் இல்லையே. ஆமாம், இதில் நல்ல நீ அருமையான கேள்வி கேட்டுட்டீங்க. புகார் கொடுக்குறேன்னா நான் மட்டும்தான் போகணும். மீதி இப்போ 6 பேர் மீடியேஷன் ட்ரஸ்டி, 4 பேர் மொத்தம் சேர்த்து 10 பேர் வந்து ஒரு சைடில் வைக்கிறாங்க. நான் ஒரு ஆள் தான் எதிர்த்து கொடி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் தான் அப்பாயின்மெண்ட் எடுத்து நான் அப்போ 10 பேர் சொல்கிறது எடுக்குமா, நான் ஒரு ஆள் சொல்கிறது எடுக்குமா? அதுக்கு தான் போய் நீதிமன்றம் போயிருக்கேன். அரசாங்கத்திட்ட முறையிட்டாலும் சிறுபான்மைத்துறை அமைச்சர்கிட்ட முறையிட்டாலும் 10 எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் சமாதானமாக போங்க. எதுக்கு? திருடுறதுக்கா? திருட்டுக்கு சமாதானமாக போகிறதா? அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குதுன்னு பேப்பர் எவிடன்ஸ் சொல்கிறேன், நான் போய் காட்டுறேன். நடவடிக்கை நீ எடுக்கலை. நீங்கள் சொல்கிறீங்க டெவலப் பண்ணுங்கண்டா. இங்கே இப்போ நீங்கள் ஒன்றும் வேணாம். இப்போ ட்ரஸ்டிகளில் யாரையாச்சும் ஒரு ஆளை பரம்பரை ட்ரஸ்டிகளில் கூப்பிட்டு கேட்டு சொன்னீங்கன்னாக்கா இது டெவலப் பண்ணிக்கிறோன்னு சொல்லுவாங்க. எதுவும் டெவலப்லாம் ஆகலை. இல்லை, அதை பற்றி யாருமே பேசுறதுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியலை. ஏன்னா நான் விஷயத்த சொல்லுவாங்க ஜி, அதையும் நானே சொல்லிடுறேன். தர்காவுடைய சொத்துக்களை எல்லாம் மீட்டோம், 2 லட்சம் சதுரடியை மீட்டோம்,
தர்காவுடைய சொத்துக்கள் நான் சொன்னேன்ல 2 லட்சம் சதுரடியை மீட்டுட்டு 20 லட்சம் சதுரடியை வந்து ஏலம் போட்டு விற்கிறது தான் வந்து தர்காவினுடைய பணியா, ட்ரஸ்டினுடைய பணியா? ஜி 2 லட்சம் சதுரடியை மீட்டுட்டு அதை மீட்டிட்டோம்னு சொல்லிட்டு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த 2 லட்சம் சதுரடிக்கு என்ன வருமானம்? அதாவது ஜி நான் ஒரு ஆள் தான் மணி அடித்து நீதி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? இன்னும் நீங்கள் ஓப்பனாக கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் ஓப்பனாக நான் சொல்லுவேன். நான் நீதி கேட்கறது ஒரு ஆள், அங்கே இருக்கிறது 10 பேர், அங்கே நடக்கிறது எங்களுடைய தர்காவுடைய ஸ்கீமுக்கு எதிராக நடக்குது. நான் ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி, நான் போய் கேட்க சொல்ல நீதிமன்றத்துக்கு போக நடுவில் கூட இந்த ஹலிஃபான்ற, அதாவது மற்ற தர்காக்களுக்கு இல்லாத ஒரு தனித்துவம் நாகூர் தர்கா ஹலிஃபாக்கு இருக்கு. இங்கே ஹலிஃபான்றதையே வந்து ஒரு பெரும் கேள்விக்குறியான ஒரு விஷயத்தை கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அதை கூட நீங்கள் நீதிமன்றம் மூலியம் போராடி ஜெயிச்சிங்க. கண்டிப்பாக அது ஜெயிச்சிங்க. அது வந்து நினைவு கூற வேண்டிய இந்த இடத்துல தருணம் அது. இப்போ இதுக்கு நீங்கள் போராடிட்டு இருக்கீங்களே, இதனுடைய வெற்றி எவ்வளோ தூரத்தில் இருக்கு? இந்த திருட்டு, இந்த ஊழல், இதெல்லாம் நான் தட்டி கேட்குற வசதி தான் என்னுடைய கலிஃபா பதவிக்கே அவங்க வந்து வழக்கு போட்டு என்னை இல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணாங்க. அது ஆண்டவர் கிருபையில நம்ம வெற்றி பெற்று வந்துட்டோம். இதுக்கப்புறம் அவங்கள வந்து நீதி கேட்க சொல்ல என்னுடைய தர்கால நான் என்னுடைய இதுன்னு கேட்க சொல்ல 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துலேருந்து நான் ஒரு ஆளுக்கு கேட்க சொல்ல போர்க்கொடி தூக்கி ஒரு ஆளுக்கிறேன். அதுக்கு தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கேன். நாகூர் தர்கா வந்து உலக பிரசித்தி பெற்றது. அதை செய்கிறதுக்கும் அதுக்கு எத்தனையோ பேர் நன்கொடை வழங்கி என்னென்னமோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகூர் தர்காவுக்கு இப்போ இன்றைக்கி ஜூஸ் கடை, சர்வத்து கடை, சாதாரண ஒரு சின்ன கடை, ஸ்டேஷனரி ஷாப்பில் எல்லாத்துலேயும் ஜிபே இருக்குது. நாகூர் தர்காவுக்கு அப்படி இல்லை. நாகூர் தர்காவுக்கு வெப்சைட்டே இல்லை. கேட்டால் வெப்சைட் இருக்குதும்பாங்க. நாகூர் தர்கா ஷரீஃப்னு போட்டு அது அப்படியே இருக்கும். என்ன ஆக்டிவேட் ஆகுனுச்சு தட்டி பார்த்தா தெரியுமா? அதில் ஏதாச்சும் இருக்குதா? கேட்டால் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ என் பேட்டியை பார்த்துட்டு கேட்பாங்க, இங்கே தான் இருக்கிறோம், அவர் இல்லாத குற்றச்சாட்டு சொல்கிறாரு. எப்படி? எல்லாம் பேருக்காக இருக்கும். எல்லா விஷயமும் எல்லாம் இருக்கு, கதவு இருக்காது. நீங்கள் ஒன்றும் வேணாம், 1-to-1 பேட்டி எடுங்க. நானா உட்காந்து எல்லாத்தையும் பேட்டி எடுங்கண்ணா. அப்போ எதையுமே ப்ரூஃப் பண்ண முடியாது. கேட்டால் அந்த வெப்சைட் இருக்கா? இப்போ நான் என்னென்ன பேசுகிறேனோ எல்லாத்துக்கும் கவுண்ட்ரு வெப்சைட் இருக்குது. எங்கே இருக்குது? ஆன்லைன் எங்கே இருக்குது? வெப்சைட்டில் தட்டினா தான் எல்லா டீட்டெயிலும் வந்துடுமா. யார் ட்ரஸ்ட்டு, யார் கலிஃபா, யார் மீடியேஷன், எப்படி என்ன ஏது, யார் என்ன போஸ்டிங், டெசிக்னேஷன் அதில் வரும். அதனாலே வெப்சைட்டு போட மாட்டாங்க. நான் இந்த ஓப்பனாக சொல்கிறேன். லைவ் கொடுக்குறாங்களா தர்காவுக்கு? லைவ் கொடுக்க மாட்டாங்க. லைவ் கொடுத்தா யார் என்னன்னு தெரிஞ்சிடும். யூடியூப் சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா சேனலுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ 3 வருஷமாக இல்லையே. அதில் கூட காசை வாங்கிட்டு தான் உள்ள அலோவ் பண்ணுறதாகவும் குற்றச்சாட்டுன்றதை விட நேரடியாகவே சொல்கிறாங்களே, காசு கட்டினா உள்ள அலோவ். அதாவது இன்றைக்கி நீங்கள் வந்து அறநிலையத்துறையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, செக்ரட்டரியேட் எடுத்துக்கிட்டிங்கனாலும், சட்டசபை நடக்கும்போதும் சரி, நாடாளுமன்றத்துக்கே லைவ் கொண்டு வந்துட்டாங்க, வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் நாகூர் தர்காவினுடைய உலக பிரசித்தி பெற்றது வாய் வார்த்தையால். அவருடைய உலகம் முழுக்க அவருடைய இது வந்து சந்தனம் மணக்குது. ஆனால் நிர்வாகிகளும் அந்த இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்டினுடைய மனம் வேற மாதிரி குறுகிய மனப்பான்மை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்டா, நாகூர் தர்கா கலிஃபான்னு ஒரு சேனல் வச்சு நான் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை மக்களுக்கு நான் காட்டுறேன். நாகூர் தர்கா கலிஃபான்னு ஒரு சேனல் வச்சு வரக்கூடிய டொனேஷனை கலெக்ட் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டில் போடுறான்னு சொல்லிட்டு என் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட். அதெல்லாம் ஜெயிச்சு வந்துட்டேன்னு வைங்கன்னா, அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிவிட்டேன். ஒரு 10 காசு கூட என் அக்கௌண்ட்டில் வந்து டொனேஷன் அவ்வளோங்கிறதெல்லாம் ஹைகோர்ட்டில் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிவிட்டு வக்குஃப் வாரியத்துன்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கேன். அப்போ நம்மளை காட்டக்கூடாது, நம்மளை தெரியணும். அதுக்காக பாரம்பரியத்தை அழிச்சிடலாம். பாரம்பரியத்தில் எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க. இந்த 3 ஆண்டுகள், கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த உருஸ்க்கும் இந்த 3 ஆண்டுகளில் நடந்த உருஸ்க்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக ஜி. பாரம்பரியத்தில் வந்து இடையூறுகள், மாற்றங்கள் எல்லாமே இந்த மீடியேஷன் குரூப் வந்ததுக்கப்புறம் தான் இருக்குது. இதனால் பல பிரச்சனைகள் எனக்கு வந்து நான் செய்யக்கூடாது, நாங்களும் செய்வோம், இது இந்த பாரம்பரியத்தில் நாங்களும் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிரச்சனைகள்லாம் வந்து ஆர்டிஓ வரைக்கும் போய் 107 எல்லார் பேர்லேயும் போட்டாங்க. இது பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு பெரிய விஷயம். என்னன்னு சொன்னப்போனா 107 வந்து ஒரு கோயில் திருவிழா, ஒரு தர்கா பிரச்சனை இதுன்னு வர சொல்ல ஊரில் வந்து 2 பேரையும் கூப்பிட்டு மத்திசம் பண்ணுவாங்க. மத்திசம் பண்ணி தான் 107 போட்டு பெயிண்டிங் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. பெரிய வெக்கைக்கடை என்னென்னா, நாகூர் தர்காவில் 2022 இந்த மீடியேஷன் நிர்வாகம் வந்ததுக்கு பிறகு அவங்க ட்ரஸ்டியாக வந்துட்டாங்க. அதே வந்தது தப்பு. பாரம்பரியத்தில் கையை வைக்கிறாங்க. ஏன்டா நான் தான் எல்லாத்தையும் எதுக்குறேன், எல்லாம் முடக்கிறாங்க. என்னைய முடக்கிறதுக்காக என்னான வழக்கு, எத்தனை புகாருங்கிறீங்க. திருட
அப்புறம் வந்து வேலைக்காரன், அதாவது என் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது சர்வெண்ட் ஆஃப் தி தர்கா 1932 ஜட்ஜ்மெண்ட்டு கிராண்ட் ஃபாதர் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. அதை வந்து இவர் வேலைக்காரன்னு சொல்லிட்டு வாதாடுறாங்க. அதோட ஜட்ஜி சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி சொன்னப்பல சர்வெண்ட் ஆஃப் தி தர்கா மீன்ஸு தர்காவுடைய சர்வெண்ட் இல்லை, இறை ஊழியம் செய்யக்கூடியவர், இறைவனுடைய அடியார் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இறை ஊழியம் செய்யக்கூடியவர் தான் சர்வெண்ட் ஆஃப் தி தர்கா. இதெல்லாம் ரொம்ப சர்வெண்ட் ஆஃப் தி தர்கான்னு ரொம்ப வாதாடணுன்னு டெஃபினிஷன் கொடுத்துட்டாரு தலைமை நீதிபதி. அவங்க ஐயா கொடுத்துட்டாங்க எப்படின்னா லீடிங் பிரிஸ்ட் ஆஃப் தி தர்கா, தலைமை வழி நடத்தக்கூடிய மதகுருன்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கிலீஷில் தெளிவாக கொடுத்தாங்க. 2020 எனக்கு கேஸ் போடுறாரு, நான் தான் கலிஃபா, எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா நான் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கலிஃபாவை நியமிச்சுட்டாங்க. கலிஃபாவை நியமிக்க முடியாது, நியமிச்சாலே அது வந்து ஹெரிடிட்டரியன்னு போயிடும். ஹெரிடிட்டரிங்கிற வார்த்தை வந்து எப்படி நியமிக்க முடியும்? நியமிச்சா நாமினேட், அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வக்கஃப் ட்ரிபியூனல்ல ஒரு கேஸ். அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா எங்க அப்பா இவரை நியமிச்சதா சொல்லிட்டு போட்டிருக்காரு. நியமிக்கவும் முடியாது. இவர் வந்து 2012 என் கூட தான் இருக்கிறார். சையது முகமது கலிஃபா சாஹிப் வந்து என் கூட தான் இருக்கிறார். 8வது ட்ரெஸ்ஸி இப்போ இறந்து போனார் அவர் அப்பா. அவருக்கு அப்புறம் இவர் 8வது ட்ரெஸ்ஸின்னு போட்டிருக்காங்க. 8வது ட்ரெஸ்ஸின்னு போட முடியாது, ஏன்னா சுழற்சி முறையில் வர முடியாது. சுழற்சி முறையில் அவங்களே வாங்கிட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு ஆள் வரணும், அவருக்கு 1 வருஷம், இவருக்கு 2 வருஷம், அடுத்தது 3வது இருக்கிறாள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவர் தான் மீடியேஷன் ட்ரஸ்டி. அவர் இருந்து அவருடைய பீரியட் இது. அவர் அந்த செட்டில்மெண்ட்டை ஜெயிக்காத வரைக்கும் அவர் அந்த பீரியட்ல இருக்கிறாரு. மீதி 3 பேர் அப்சர்வர். ஆனா இப்ப டோட்டலி 8 பேர் 11 ட்ரஸ்டின்னு போட்டாங்க. நீங்க எப்படி அனுமதிச்சீங்க? நீங்க தான் முதல் ட்ரஸ்டி ஆச்சே. அதை வந்து அனுமதிக்கிறதுக்கும் மற்ற எல்லாரையும் சேர்த்து போராடுவதற்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்புதலே அவங்க கொடுக்கலையா? கொடுத்தாங்க. அதில் என்னுடைய கருத்தை போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் மீட்டிங்லேயே பதிவு செஞ்சுக்கிறேன். அதை தான் வழக்காகவும் பதிவு பண்ணிக்கிறேன். நாகப்பட்டினம் நீதிமன்றத்திலையும் வழக்கு இருக்குது. இது எப்படின்னா என்னுடைய சொந்த காசை நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். சொந்த காசை ஸ்கீம் படி நடக்கிறாங்க, பாரம்பரியத்துக்கு எதிராக நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் தான் சண்டை போடுறேன். அதனால என்னை வந்து பல டிஸ்டர்பன்ஸ் பண்ணி ஆர்டிஓட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி பாரம்பரியமான கலிஃபா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், இதில் வந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஆர்டிஓ கேட்டாரு எத்தனை வருஷமா அந்த ப்ரேயர் நடக்குது? 4 வருஷம் நடக்குது. இது பரம்பரை நடக்குது. ஆமாம் சார், இது 1932 ஜட்ஜ்மெண்ட்ல இப்படி சொல்லிக்கிது அப்படி சொல்லிக்கிட்டு ஆர்டிஓட்ட சொல்றாங்க. அப்போ ஆர்டிஓ இருக்கிறாரு 1932 யாரு கலிஃபா இருக்கிறார்? இவருடைய கிராண்ட் ஃபாதர். சரி, அப்புறம் இவருடைய அப்பாவுக்கு அப்புறம் இவர் எத்தனை வருஷமா இருக்காரு? இவர் 2012 இவர் கலிஃபா இருக்காரு. போன வருஷம் யார் கலிஃபா வந்தார்? இவர் தான் இருந்தார். போன மாசம் யார் இந்த ப்ரேயர்லாம் பண்ணா? இவர் தான். ஏன் அப்போ 90 வருஷம் 400 வருஷம் விட்டுட்டு இப்போ என்ன திடீர்னு வந்து 90 வருஷம் கோமாளா இருந்தான்னு கேட்டார் ஆர்டிஓ. கேட்டுட்டு எல்லாரும் பாரம்பரியப்படி எது ஸ்கீம்ல சொல்லப்பட்டிருக்கோ தர்கால தொட்டு பாரம்பரியமா என்ன நடக்குதோ அதுபடி நடக்கணும். அதுபடி நடக்காட்டி எல்லாரும் பற்றியும் 107 போட்டு பெயிண்டிங் பண்ணிட்டாரு. இது எவ்வளவு பெரிய கேவலம். 107 பிரச்சனை பண்ணக்கூடிய உங்க பேர்ல போடக்கூடிய ஒரு வழக்கு. நம்மெல்லாம் ஒரு புனிதமான ஒரு பதவியில, கண்ணியமான பதவியில நாகூருடைய பேரப்புள்ள ட்ரஸ்டியா நம்ம இருக்க சொல்ல, இந்த நிர்வாகம் வந்து 2 தடவை 3 தடவை 107 பெயிண்ட் பண்ணிக்கிறான். 107 எதுக்கு பண்றாங்க? அமைதி கெட்டு போறதுக்காக. யாருக்கும் வெளியாளுக்கும் இருக்கும் இல்ல. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க ட்ரஸ்டிஸ்க்கு எங்களுக்கும். இதெல்லாம் எப்ப நடக்குது? இந்த 2022 இவங்க மீடியேஷன் குரூப் வந்து உனக்கு அந்த இதுல குளறுபடிங்க நான் தான் எல்லா வழக்கும் போடுறேன். நீங்க சொன்னீங்கல்ல விரையன்ற மக்கள் இருப்பான விரயமாகுது, இதுல தான் விரயமாகுது. நான் அவங்கள தப்புங்கிறேன், அவங்க எல்லாம் சேர்ந்து ரைட்டுங்கிறாங்க. இன்னைக்கு நீங்க தர்காவுடைய ஃபெஸ்டிவல் நோட்டீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 11 ட்ரஸ்டி நிற்கும். தர்காவுடைய ஸ்கீமுக்கு எகெயின்ஸ்ட் அவங்க வாங்கிட்டு வந்த கோர்ட்டு உத்தரவுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. நான் ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறது ஒரு ப்ரெஸ்மீட் கொடுக்கணும். கொடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 55 நீதிபதிகள் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க நாகூர் ஆண்டவருடைய பக்த கொடிகள் எத்தனை பேர், நாகூர் ஆண்டவர் பேர்ல பக்த கொடிகள் எத்தனை நீதிபதிகள் நீதியரசர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் தர்காவுக்கு வருகை தந்திருக்காங்க. யாராவது ஒரு ஆள் இது மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான இடம். அவ்வளவு பண்ணக்கூடிய அனைத்து செலவுகளும் மக்கள் வேர்வை சிந்தி போடக்கூடிய காணிக்கை. விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு கார் பிடிச்சி பஸ் பிடிச்சி வந்து ஜனங்க காணிக்க போடுற அந்த பணத்துல தான் இப்போ தர்கா வேணா ஆகுது. அந்த பணத்துல தான் வழக்குக்கு டெல்லி போறாங்க, இதுக்கு போறாங்க, அதுக்கு போறாங்க, சுப்ரீம் கோர்ட், அது இது எல்லாம் எதுக்கு போறாங்கன்னா இந்த மீடியேஷன் கட்டாயிடும். எந்த வழக்கு எங்க கேட்கறது வக்கு போறா நீதிமன்றமா, வக்கு போடுக்குன்னு போயிட்டோம்னா நீதிமன்றம் தான் ஆடுவாங்க.
நீதிமன்றம் வந்து வக்கு விடும். அதாவது வழக்கு போடுற இடத்த அலக்கழிச்சுட்டு இருந்தா எப்படி தீர்வு கிடைக்கும்? தீர்வு கிடைக்க கூடாது. இதுல வந்து நேரடியா தமிழக அரசு வந்து நேரடியா தலையிட்டு இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். தமிழக அரசு நேரடியா இறங்கினால் ஒழிய இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. தர்காக்குன்னு ஒரு பைலா இருக்கு, அந்த பைலா படி நடக்கணும்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இன்னைக்கு வக்குஃப் வாரியத்துல இருக்கு. கமாண்டிங் பவர் யார்ட்ட? வக்குஃப் வாரியம் சொல்லணும். நான் ஒவ்வொருத்தரும் சொல்றது, எத்தனை நீதிபதிகள் பார்த்துட்டு இருக்காங்க, இத்தனை வழக்கு வருது, சோமோட்டோவா ஏதாவது ஒரு நீதிபதி நாகூர் ஆண்டவருடைய பணம் இப்படி விரையமாகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு வந்துடும். நானும் இந்த ஊழலுக்கு எதிராக போராடுறேன், ஒரே ஆளாக தான் போராடுறேன். கடைசி கேள்வி இருக்கக்கூடிய இப்போ வரக்கூடிய கல்லூரிக்கு போன கல்லூரியில எத்தனை லட்சம் பேர் உங்களுக்கு கலந்துக்கிட்டாங்க? இப்போ அவங்க வரத்துக்கு முன்னேற்பாடுகள் நீங்க என்னென்ன செஞ்சீங்க? எப்படியும் ஜெய இந்த கொடியேற்றத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே வருவாங்க. அவங்களுக்கு சாலை வசதிகள், அவங்களுக்கு கழிவறை வசதிகள் எல்லாம் நாகப்பட்டினம் நிர்வாகம் அவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்து எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு மக்களுக்கு டெம்பரவரியா இதுவே நமக்கான ஒரு பெரிய ஒரு அபத்தம் இல்லையா? நம்ம கிட்ட பணம் இருக்கு, மக்கள் போடுற காணிக்கை பணமே 7 கோடி ரூபாய். இத்தனைக்கும் 2 மாத காலமாக ஒரு வருடத்துல ஒரு 6 தடவை வந்து டெண்டர்ன்ற பேர்ல நீங்க வந்து டெண்டர் விட்டு முன்பணமாக வாங்கிக்கிறீங்க. ட்ரஸ்ட்டுக்கு வந்து முன்பணமாக வாங்கிக்கிறீங்க. அதை எடுத்தும் இல்ல இவ்வளவு வரல அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நாகூர்ல கிடையாது. ஏன்னு சொன்னா முன்பணமா நீங்க வாங்கிக்கிறீங்க, முன்னாடியே ஏலம் விட்டுறீங்க. எல்லாத்துக்கும் ஏலம் விட்டு முன்பணமா வாங்குறீங்க, அதுவும் இருக்கு. அதை கூட அவங்க வந்து செலவு பண்றதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே நிர்வாகம் அந்த நேரத்துக்கு டெம்பரரி, அது பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்றதே கிடையாது. அப்போ நாகூருக்கு தமிழக அரசு தலையிட்டால் மட்டும்தான் பர்மனன்ட் சொல்யூஷன். கண்டிப்பா அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி தான் வழக்கு போட்டு அதுலேயும் மக்களுக்காகத்தான் அந்த வழக்கு போடுகிறேன். மக்கள் பணி விரயமாவது, இந்த மாதிரிலாம் விரயமாவதுன்னு சொல்லிட்டு தான் நான் நீதிமன்றத்தை அணுகி நான் இந்த அநியாயங்கள் நடக்குதுன்னு சொல்லும் பொழுதுதான் என்னை பர்சனலாக வந்து 10 லட்சம் சேர்க்கிறான். ஆமாம், எல்லாம் ஒரு வழக்கும் நிரூபிக்க முடியாது, ஆனால் போடுறாங்க. போட்டாலும் நம்ம பேர் பணத்தை கட்டி வழக்காடணும். மன உடைச்சல் வழக்கு, பண செலவு ஒழிக்கணும், மன உடைச்சலை கொடுத்தா இவங்க வந்து நம்ம பக்கம் வந்துடுவாங்க. நான் வந்து அதில் உறுதியாக இருக்கு. நாகூர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை இது, ஆண்டவர் கொடுத்த கண்ணியம். உலக மக்கள்லாம் நம்மளை கண்ணியப்படுத்துறதுக்கே அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும். வரக்கூடிய மக்கள் என்னுடைய சொந்த பாட்டனார் நாகூர் ஆண்டவர், என்னுடைய கிராண்ட் ஃபாதர். என்னுடைய வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நான் தான் வசதி பண்ணி கொடுக்கணும். கொடுக்க முடியலையேங்கிற மன உளைச்சல் எனக்கு இருக்குது. அதுக்காக நான் நீதிமன்றத்தை போராடுறேன், வக்குஃப் வாரியத்தை போராடுறேன், ஒரே ஆள் போராடுறேன். வயசுல எனக்கு வந்து என் ட்ரஸ்டிஸ் எல்லாம் வயசு கூட, நான் வந்து வயசுல சின்னது, ஆனால் பதவி என்னோட பெருசு. தர்கா கலிஃபாங்கிறது ஆன்மீகத்தில் தலைமை பதவியில் நம்ம இருக்கிறோம். எல்லா நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு தான் நிர்வாகம். நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஆன்மீக நிகழ்ச்சி உண்டாகல. தர்காவுடைய 12 மாதங்களும் ஆன்மீக நிகழ்வுக்கு, ஆன்மீக புண்ணிய ஸ்தலங்கிறதுக்கு தான் மக்கள் பிரசித்தி பெற்ற தர்கான்னு வர்றாங்களே தவிர நிர்வாக தலைமையில ஆஸ்கார் அவார்டெல்லாம் யாரும் இங்கே வாங்கலை. இதுல என்னத்த ஆஸ்கார், இந்த புரிதல் அவங்களுக்கு இல்லையே. கண்டிப்பா கண்டிப்பா இந்த புரிதல் இப்ப நீங்க சொல்ல வேண்டிய இந்த புரிதல் வந்துட்டாலே இதுக்கு தீர்வு கிடைச்சு. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, அப்ப நீங்க தர்காக்கு உங்க மூலியமா நான் ஏதாச்சும் ஒரு ஆட்களை வச்சு நீங்க தர்காக்கு செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்றது என்னுடைய கடமை. என்னையால செய்ய முடியலன்னா ஒரு காலத்தை நீங்க செஞ்சு கொடுங்க, இந்த கல் கொடுங்க, இந்த பைப் வாங்கிட்டாங்க, தர்காவை நீங்க சொல்ற மாதிரி தர்காவே செலவு பண்ணுன்னு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க செய்ய சொல்றோம்ல. இங்க எப்படின்னா தர்காவுடைய ஃபண்டே எடுத்து கடை கட்டி அதுக்கு தர்காவுடைய இதுல கல்வெட்டு, இதுதான் இப்போதைக்கு நடக்கிறது நிதர்சனமான உண்மை. என்னன்னா ஏன் தர்காக்கு நாசி இடத்துக்கு நானே கல்வெட்டு வச்சு நானே திறந்துக்குவானா? இந்த மாதிரி எங்க அப்பா இருக்க சொல்லியும் சரி, எங்க தாத்தா இருக்க சொல்லியும் சரி, முன்னாடி உள்ள ட்ரஸ்டீஸ்க்கு இது யாரும் செய்யல. இந்த 3 வருஷமா அந்த மீடியேஷன் ட்ரஸ்டி வந்து இவங்களே ஒரு செய்யறது, இவங்களே போட்டோ எடுக்கிறது, இவங்களே கல்வெட்டு வச்சுக்க. என் வீட்டுக்கு நான் செய்யறதுக்கு நான் கல்வெட்டு வச்சுக்கோனா? என் வீட்டுக்கு யாராச்சும் நீங்க கதவு செஞ்சு கொடுக்குறீங்க, காங்கிரீட் போறீங்கன்னா அன்பளிப்புன்னு உங்க பேர் வைக்கலாம். ஏன் தர்காக்கு நிர்வாகம் பண்றதுக்கு தான் நான் ட்ரஸ்டியா இருக்கிறேன். அது என்னுடைய கடமை. நான் கடமையை செய்யறதுக்கு கல்வெட்டா? இந்த கல்வெட்டு கலாச்சாரம் தான் நடக்குது. இப்ப நீங்க சொன்னீங்க வணிக வளாகமா மாறுதுட்டு. நாகூர் ஆண்டவருடைய தர்காவை இந்த உயரமாகவும் உள்ள பிரம்மாண்டமாகவும் கட்டினதுன்னா மக்கள் கூட்டமாக வரணும், அவங்களுக்கு சுவாச
ட்ரிபிள், அதாவது பிரீத்திங் ட்ரிபிள் வரக்கூடாது. அதுக்காக தான் அந்த காலத்தில் ஆலயங்கள் என்ன உயரமாக கட்டிடும், மக்கள் கூடக்கூடிய இடம், மக்கள் வந்து ஆன்மீகத்தில் வரணும், மன நிம்மதி பெறணுங்கிறதுக்காகத்தான் தர்கா வந்து பொதுமக்கள் தங்குறதுக்காகத்தான் கட்டப்பட்டது. அதில் ஃபுல்லாக இப்போ கடையாக இருக்குது. கடை இருக்கிற கடையில் வந்து மலைக்கு ஒதுங்கிறதுக்கு ஜனங்களுக்கு இடம் இல்லை. எப்படி இதெல்லாம் எப்படின்னா இந்த பேட்டிலாம் பார்த்துட்டு கடைக்காரங்களுக்கு சொல்றது இவர் தான் வந்து கடையெல்லாம் காலி பண்ண சொல்றாரு. இப்போ நான் யாரும் பயப்படுற மாதிரிலாம் கிடையாது. தர்காவை கட்டி கொடுத்தது பொதுமக்களுடைய வசதிக்காக. டாய்லெட் வசதி இல்லை, தங்குற இடம் இல்லை, தங்குற இடமே கம்மியாக இருக்குது தர்காவில். அப்போ வந்து தங்குற இடம் எப்படி வரும்னா தர்காவுடைய கடைகள்லாம் இருக்குது, அது பத்தாதுன்னு இருக்கிற கடை பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் கடையை கட்டுறாங்க. இப்போ நீங்கள் தர்காவுடைய கிழக்கு வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபக்கீர்மார்கள் இவங்கெல்லாம் வந்து தங்குறதுக்குள்ள பொதுமக்கள் தங்குறதுக்குள்ள மையத்துக்களை குளிப்பாட்டக்கூடிய இடத்துல இருக்கு. அந்த இடம் சும்மா இருந்துச்சு, அதை இடிச்சுட்டு ரெனோவேஷன் பண்ணி கட்டுவாங்கன்னு பார்த்தா அதில் கடையை கட்டுறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிங்களான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. நான் அந்த அப்ஜெக்ஷன் தெரிவிச்சா ஒரு 2000 லெட்ரு கொடுக்கணும். லெட்ரு கொடுத்து அவங்களோட காப்பி வாங்கி 2000 வழக்கு பதிவு பண்ணிட்டு நான் என் ஊர் வாசலாம் வச்சுட்டு வழக்கு நீதிமன்றத்தில் தான் படுத்து தூங்கணும். இதுக்கு நீதிமன்றமும் தமிழக அரசும் தலையிட்டு ஒரு கண்காணிப்பு குழு போட்டீங்கன்னா உங்களோட சொல்ற மாதிரி அங்க சொல்லிடுவேன். இந்த பேட்டியை நான் இந்த அளவுக்கு தைரியமா கொடுக்குறேன்னா என் கை சுத்தமா இருந்தா தான் கொடுக்க முடியும். கண்டிப்பா இல்லாட்டி கொடுக்க முடியாது. கண்டிப்பா. அப்ப தர்காவை அந்த கடையை கட்டுறாங்க, ஆன்மீக ஸ்தலத்தை வணிக வளாகமா மாற்ற. நீங்க தர்கா வந்து பாருங்க, வணிக வளாகமா தான் இருக்குது. ஆன்மீகங்கிறது அங்க அப்படியே அரசியலா மாறிக்கிட்டு வருது. இதுக்கு தமிழக அரசு கண்டிப்பா தலையிட்டு இதை வந்து உடனே தீர்வு காணா மட்டும்தான். நீதிமன்றமோ சோமோட்டோவோ வழக்கு எடுத்து விசாரணை செய்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும். கண்டிப்பா. நீங்க வந்து இந்த கந்தூரியை பத்தி கேட்டு மக்களுக்கு இதெல்லாம் செய்ய சொல்லி எனக்கு தெரியும் இந்த கேள்விகள்லாம் கேட்பீங்க. ஏன் கேட்பீங்கன்னா நாகூர் தர்கான்னா கலிஃபா தான் அடையாளம். கண்டிப்பா. அதனால வந்து கண்டிப்பா மக்கள் வந்து என்கிட்ட தான் கேள்வி என்கிட்ட தான் கேட்கிறாங்க. கண்டிப்பா. தர்கா நிர்வாகத்தில் இத்தனை பேர் சேர்ந்து ஒரு சில பேர் செய்யக்கூடிய ஊழல்களுக்கு பப்ளிக்ல நான் தான் போறேன். நாகூர் ஆண்டவர் செஞ்ச வேலையை நான் தான் தேச சஞ்சாரம் பண்ணிட்டு பையானு ஜிக்ரு மஜ்லிஸ் மனித நேயத்தை மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிற வேலை தான் என்னுடைய வேலை. வரவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றது, குறைகளை தீர்த்து அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்து அவங்களுக்கு வாழ்வு சிறக்கிறதுக்காக, இன்மைக்கும் மறுமைக்கும் வாழ்வு சிறக்கிறதுக்காகவும் எல்லா நலன்களும் பெற்று வாழ்வதற்கு பிளஸிங் பண்றதுக்கு தான் லீடிங் பிரிஸ்ட் கலிஃபாங்கிறது. அந்த வேலையே நான் பார்க்கவா இந்த ஊழல் சண்டையில் இப்படி தலையிட்டு கோர்ட்டு கேஸ் அணைஞ்சிக்கிட்டே இருக்கவா? நான் முதல்ல இப்படி விட்டது என்னன்னா 7 ட்ரஸ்டிஸ் இருக்காங்க, எல்லாம் மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் அவங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். இவங்கெல்லாம் எப்படின்னாக்கா யார்கிட்டையும் ஒரு ஆள்கிட்ட வந்து தர்கா உள்ள சேர்த்துக்கிட்டு நம்ம பேர்லையும் குற்றச்சாட்டு வச்சு நம்மளையே வந்து வெளியாகிட்டு அப்படிலாம் பண்ற மாதிரி அவங்க வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் இருந்து போராடிட்டேன். இதுக்கு தமிழக அரசு தனி கவனம் வச்சு இதை வந்து எடுத்து வந்தால் மட்டும்தான் பொதுமக்களுடைய பணம் காப்பாற்றப்படும். தமிழக அரசு நினைச்சா ஒரு நாளில் இதை செஞ்சிடலாம். வக்கு வாரியத்தில் சொன்னாக்கா அடுத்த நிமிஷம் வக்கு வாரியம் டேக் அவுட் பண்ணி என்ன நடக்குது, வாட் இஸ் வாட். முதல்ல வந்து நீதிபதி போட்டாங்களா வாட் இஸ் வாட்னு கேட்டு இந்த மாதிரி அடஹாக் கூட போட்டாங்கல்ல. இந்த தமிழக அரசு தலையிடட்டும், தலையிட்டால் தான் இதுக்கு முடிவு வரும். என்ன நடக்குதுன்னு இப்போ நீங்கள் தர்காவுக்கு வந்தீங்க, பாதிக்கப்பட்டீங்க, அதனால தான் இந்த பேப்பரில் போட்டீங்க. எனக்கு தெரியுது, நீங்கள் சொன்ன சொல்லியே தெரியுது. தர்காவுக்கு வந்தீங்க, நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, கழிவறை வசதி இல்லை, அடிப்படை வசதி இல்லை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து உங்கள் தர்கா எங்களுடைய சென்டர்னு சொல்லிட்டு சொல்ல அதில் ஒரு அடிப்படை வசதி, கார் நிப்பாட்ட வசதி எல்லாம் அப்படிலாம் நீங்கள் இது பண்ண வசதி உங்களோட பாதிப்பு எங்களுக்கு புரியுது. இதுக்கெல்லாம் ஒரு ட்ரஸ்டியாகவும் கலிஃபாகவும் இருக்கிற வாசி என்னுடைய கடமை பதில் சொல்லணும். அதுக்காக தான் வழக்கு பதிவு பண்ணிக்கிறேன். வக்கு வாரியத்தில் கொடுத்துட்டேன், 2 வழக்கு போட்டிக்கிறேன், 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். நான் அப்படி வழக்குன்னு போடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா 250 வழக்கு போடணும். உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்காவில் இத்தனை வழக்குகளையும் உடனடியாக தீர்வு காண வேண்டும். தீர்வு கண்டால் மட்டும்தான் பணம் விரயத்தை முழுமையாக தடுக்க முடியும். தமிழக அரசு இதில் தலையிட வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களை முன்வைக்கின்றார் ஹலீஃபா. இது நடக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.